பெங்களூருவை சேர்ந்த வேற்றுமத பெண்ணை காதலித்து வேளாங்கண்ணிக்கு அழைத்து வந்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டதால் பெண் வீட்டாரால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் மற்றும் இளைஞரின் குடும்பத்தினர் இவர்கள்தான். பெங்களூருவை சேர்ந்த தொழில் அதிபரான ராஜாராம் என்பவரின் மகள் கீர்த்தனா அங்குள்ள கல்லூரியில் பிகாம் இறுதியாண்டு படித்து வந்த இவர் அதே பகுதியில் வெல்டிங் பட்டறையில் வேலை பார்த்து வந்த ராகுல் என்பவரை பள்ளி பருவத்தில் இருந்தே கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் வேறு வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கீர்த்தனா மாயமானார். பெண்ணை காணாமல் பதறிப்போன பெண் வீட்டார் தேடி வந்த நிலையில் கீர்த்தனாவை காதலன் ராகுல் கோவாவுக்கு அழைத்து சென்றது தெரிய வந்தது. தனது தந்தை டேனியலை தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் தனது காதல் குறித்து தெரிவித்தார். கீர்த்தனாவின் தந்தை செல்வாக்கான நபர் என்பதால் பெங்களூருவில் வைத்து திருமணம் செய்வது பாதுகாப்பாக இருக்காது என்றெண்ணி தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணிக்கு பெண்ணை அழைத்து வர அறிவுறுத்தியுள்ளார் டேனியல். அதன்படி ராகுல் தனது காதலி கீர்த்தனாவை ரயில் மூலம் வேளாங்கண்ணிக்கு அழைத்து சென்றுள்ளார். ராகுலின் குடும்பத்தாரும் வீட்டை பூட்டிவிட்டு வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். வேளாங்கண்ணியில் வைத்து ராகுலுக்கும் கீர்த்தனாவுக்கும் மாலை மாற்றி திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். காதலனை திருமணம் செய்து கொண்ட மகிழ்ச்சியில் தான் ராகுலை திருமணம் செய்து கொண்டதாகவும் தங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்றும் கூறி வாட்ஸ்ஆப்பில் மாலையுடன் நிற்கும் புகைப்படத்தை தனது தந்தைக்கு பகிர்ந்துள்ளார் கீர்த்தனா. அதனை பார்த்ததும் கீர்த்தனாவிடம் பேசிய அவரது பெற்றோர், திருமணம்தான் சொல்லாமல் கொள்ளாமல் நடந்துவிட்டது, அதனை தொடர்ந்து நடக்க வேண்டிய சம்பிரதாய சடங்குகளை எல்லாம் நம்ம வீட்டில் வைத்து முறைப்படி செய்வோம், எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். வேளாங்கண்ணியில் தாங்கள் தங்கியிருக்கும் விடுதியின் முகவரியை தெரிவித்திருக்கிறார் கீர்த்தனா. தங்களை விருந்துக்கு அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தெலுங்கு சினிமாவில் வருவது போல கார்களில் கும்பலாக வந்த கீர்த்தனாவின் உறவினர்கள் தங்கள் வீட்டு பெண்ணை தூக்கி காரில் ஏற்றியிருக்கிறார்கள். தடுக்க வந்த மாப்பிள்ளை மற்றும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் யார் வீட்டு பெண்ணை யார் தூக்கிட்டு போறது என்று கேட்டு விரட்டி விரட்டி அரிவாளால் வெட்டி இருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு லோக்கல் போலீஸ் வருவதற்குள்ளாக தங்கள் வீட்டு பெண்ணுடன் கார்களில் ஏறி தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. காதல் மனைவியை பறிகொடுத்த இளைஞர் ராகுல், அவரது தந்தை டேனியல் மற்றும் உறவினர்கள் வெட்டு காயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பொண்ணு விருப்பம் இல்லாத அச்சு இழுத்து கூட்டின்னு போனோம். எங்களை பின்னாடியிலேருந்து இந்த மாதிரி அச்சு யார் என்னான்னு தெரியல, ஆனால் அவங்க சொந்தக்காரங்க. பொண்ணு அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் பொண்ணுக்கு ஒரு சொட்டு கூட விருப்பம் இல்லை. சம்பவம் தொடர்பாக வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.